Hi friends, welcome back to Ammo's Curry World. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். Today I'm here with an interesting recipe. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபியா கூட இருக்கும். அதாவது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் பன்னீர் கேப்சிகம் மலாய் மசாலா. எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்குமே பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும்னு. பன்னீர் மலாய் மசாலா பல விதமா பண்ணுவாங்க. இது டிபிக்கல் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல அதே ஃப்ளேவரோட எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வைக்கணும். அதுக்கு நான் 1 கப் பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு அண்ட் 1/2 லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்போது 2 டீஸ்பூன் எண்ணெயில் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பன்னீரை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து கிரேவியில் போட்டோன்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதே எண்ணெயிலேயே ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி வச்ச ஒரு ஸ்மால் வெங்காயம் அண்ட் 1/2 கேப்சிகமையும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஜஸ்ட் சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒரு கடாயில் நான் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு இல்லை 6 பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போது இதில் தின்லி ஸ்லைஸ்டு வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நான் குக் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்மளோட தக்காளிலாம் நல்லா வெந்து உடஞ்சி வந்திருக்கு. இதை ஆற விட்டுட்டு இதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு பேலீஃபும் ஒரு பட்டையும் போட்டு தாளிச்சிருக்கேன். அதோடையே 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் இமீடியட்லி போட்டு கொடுத்துருக்கேன். அது கருக விடாமல் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட கிரேவி நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதித்து வந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/2 கப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவியில் பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரீம் சேர்ப்பாங்க. எனக்கும் க்ரீம் சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். அதோடையே நான் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச கேப்சிகம் அண்ட் ஆனியன் அதை இதில் சேர்த்து கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். மூடி திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதித்து வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. கிரேவி ஓரளவுக்கு திக்காகவும் ஆயிடுச்சு.
இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் கியூப்ஸையும் சேர்த்து கொடுத்துடலாம். அதோடையே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் இன்னும் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி கொடுத்துக்கிறேன். இப்போது இதை மூடி வச்சு திருப்பி நான் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிரேவி சூப்பராக கொதிச்சு நல்ல ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. ஆயிலெலாம் மேலே செப்பரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட அருமையான பன்னீர் கேப்சிகம் மலாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கேப்சிகம் மலாய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரோட்டி, நான், சப்பாத்தி, பூரி, ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் டு டூ பெட்டர் வீடியோஸ். கீப் சப்போர்ட்டிங் மீ லைக் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். Until then, it's bye from Lakshmi. Nandri, Vannakkam.